Good morning, students. Now we are going to see a fourth standard Max Unit 1. Here they are asking, with the help of your ruler, measure the radius of the following circle. Ruler na that. Okay, va. Take the ruler and you want to measure the circle and you want to write the radius. என்ன இங்க பாருங்க 0 இருக்குங்களா? 0ல கரெக்டாக எங்கே பாருங்க 0 எங்கே இருக்கு? இங்கே இருக்குங்களா 0? இங்கே பாருங்கள் 0 இருக்குங்களா? 0லேருந்து தான் மெஷர் பண்ணணும். அந்த சென்டர் பாயிண்டில் கொண்டு போய் 0 வச்சுருங்க. எவ்வளோ கிடைக்குது கரெக்டாக? 2 சென்டிமீட்டர். அவங்களே எழுதிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் 0வில் வைங்க. கரெக்டாக 0வில் வச்சா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்குது? 3 சென்டிமீட்டர். ஓகேவா? நல்லா பாருங்கள் 0வில் வைக்கணும். ஓகேவா? இந்த இது இருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ரூலர் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த சென்டர் பாயிண்ட்டை அந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். நான் கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் சென்டர் பாயிண்ட். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்டு 0வில் வச்சிங்கன்னா என்ன கிடைக்குதுங்க? 3 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ இது என்னது? இது PQ வந்து 3 சென்டிமீட்டர். ஓகே, PQ சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ட்ரா த ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ் அண்ட் மெஷர் தம். இதுக்கு ரேடியஸை நீங்கள் வரையணும். வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ரேடியஸ்னால் அவங்க சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரூலரை வச்சு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டுக்கணும். எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம். ஓகேங்களா? உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம். தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போட்டுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பாயிண்ட் இருக்குங்களா, இதில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. இதில் இங்கே பாயிண்ட் இருக்குங்களா, இங்கே கீழே போட்டுக்கோங்க. இதில் பாயிண்ட் இருக்குங்களா, பாயிண்ட்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ சென்டிமீட்டர் நான் எப்படி சொன்னேன்? இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான். 0 இருக்குங்க இல்லைங்களா? பாருங்கள் 0 இருக்கு இல்லையா? அந்த 0 சென்டர் பாயிண்டில் வைக்கணும். பாருங்கள் சென்டர் பாயிண்டில் வச்சா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கிதுன்னு பாருங்கள். எங்கே நிற்கிது? இங்கே நிற்கிது. இது என்ன நம்பர்? இது நல்லா பாருங்கள், என்ன நம்பர் இது? இது 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்று கொடுக்கலாம். OA AB. அப்போ AB ஈக்குவல் டு ரேடியஸ். நீங்கள் எழுதுகிற பாருங்கள், ரேடியஸ். ரேடியஸ் இங்கே என்ன பண்ணிருக்கோம்? ஏபின்னு போட்டிருக்கோம். ஏபி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் சென்டரில் 0வில் வைங்க. 0வில் வச்சா என்ன கிடைக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். 0வில் வச்சா என்ன கிடைக்குது? 2 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேவா? RSன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ ரேடியஸ் தெரியுதா? ரேடியஸ் RS ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயே 0வில் எடுத்துக்கோங்க. 0வில் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், 0லேருந்து வச்சுருக்கேன் நான். என்ன 1 சென்டிமீட்டர் கிடைக்குதா? LMன்னு வச்சுக்கோங்க, 1 சென்டிமீட்டர். இந்த இடத்துல என்னென்ன? ரேடியஸ் LM ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது வாங்க, அடுத்தது என்ன? இங்கே பாருங்கள், இதுவும் அதேமாரி 0லேருந்து வைங்க. இதுவும் 1 சென்டிமீட்டர் தான் கட்டுது. பாருங்கள், நல்லா பாருங்கள், 1 சென்டிமீட்டர். இதில் என்ன பண்ணணும்? XYன்னு போட்டுக்கோங்க. ரேடியஸ் XY தெரியுதா? ரேடியஸ் XY ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 0 எங்கே? 0 எடுத்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 0 இருக்குங்களா? 0 தான் சென்டர் பாயிண்டில் வைக்கணும். 0 சென்டர் பாயிண்டில் வச்சா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். நீங்களே சூஸ் பண்ணுங்கள். 0வில் சென்டர் பாயிண்ட் வச்சா 2 சென்டிமீட்டர் கிடைக்குது. CD
ரேடியஸ் ரேடியஸ் சிடி ஈக்குவல் டு என்ன சென்டிமீட்டர் பார்த்தோம் நம்ம 2 சென்டிமீட்டர். ஓகே ஓகே இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாருங்கள் 0 இருக்கா, 0வை சென்டர் பாயிண்டில் வைங்க. 0வை சென்டர் பாயிண்டில் வச்சா எத்தனை கிடைக்குதுங்க? 3 சென்டிமீட்டர் கிடைக்குது. நீங்களே பாருங்கள் நம்பரை, நீங்களே நம்பர் தெரியுதா உங்களுக்கு? நம்பர் என்ன வருது? 3 சென்டிமீட்டர் வருது. ஓகேங்களா? என்ன போட்டுக்கலாம்? ஏ பின்னு போட்டுக்கலாம். அப்போ ரேடியஸ் ஏபி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகேங்களா? Okay friends, you can see in next video. Subscribe my channel, like my channel.